ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? விருப்பம் வேண்டும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் விருப்பம் இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும். விருப்பம் இல்லைன்னா அது செய்ய முடியாது. நம்ம பிள்ளைகிட்ட பாருங்களேன், இந்த படிப்பை நீ படிமா அப்படின்னா பிள்ளை என்ன செய்யணும்? எனக்கு அதில் விருப்பம் இல்லை டேடி அப்படின்னு சொல்லுது. அதே போல் ஏதோ ஒரு ஆகாரத்தின் காரியத்திலானோ அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் ஆகாரமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்திலையும் விருப்பம் இருந்தால் தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும்? மன நிறைவோடு செய்ய முடியும். விருப்பம் இல்லாமல் நம்ம எதை செஞ்சாலும் சரி ஏதோ நம்ம செஞ்சிட்டோம், ஏதோ நடந்துட்டு அப்படிங்கிற அரைகுறைவோடு தான் காணப்படும். ஆவிக்குரிய காரியத்திலையும் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலையும் எல்லாவற்றிலையும் இன்றைக்கி ஒரு விருப்பம் வேணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். சரி, இந்த விருப்பம் நம்ம எப்போ ஆண்டவருடைய காரியத்தில் விருப்பத்தை நம்ம வைக்கிறோமோ, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் யார் தெரியுமா? நீதிமான். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நாம் ஒரு நாள் பாவிகளாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், காணியாட்சிகளுக்கு புறம்பாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருவாக இருந்தோம். அப்படிப்பட்ட இருந்த நம்மளை இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றி நீதிமானாய் மாற்றி அழகுபடுத்தி நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை தான், நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, நீதிமான் விரும்புறதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு கேட்டோம்னா, அந்த நீதிமான் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம கேட்டால் நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் என்ன செய்யும்? நேரிடும் என்பதை விளங்கி கொள்ளணும். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்படின்றால் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நடத்தலின்படி நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். சில தேவையில்லாதபடிக்கு இன்றைக்கி அநேக வாலிபர்கள் இந்த இச்சைக்கு இடம் கொடுத்து தவறான காரியத்தை நான் அதை விரும்பிட்டேன், அதுதான் எனக்கு நடக்கணும். நீங்கள் விரும்பி ஒரு திருமண காரியங்கள் செய்யலாம். ஆனால் விரும்பி திருமணம் செய்யும் பொழுது கர்த்தர் மௌனமாக தான் இருப்பார். ஆனால் அந்த விருப்பத்திற்கு தேவன் குறுக்கிடவே மாட்டார். தடை பண்ணி பார்ப்பார், உணர்த்தி பார்ப்பார். திரும்பவும் எனக்கு விருப்பம்னா விட்டுருவார். விட்டால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் முள்ளா மாறிடும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்துடும், சந்தோஷத்தை கொடுத்துடும். அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுது தெரியுமா? துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு வந்து நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சு இதுதான் என் விருப்பம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயம் வந்துடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். நீங்கள் பயப்படுகிற காரியம்லாம் உங்களுக்கு வந்து நேரிட்டிரும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் முள்ளா மாறிடும். ஆண்டவரை விட்டு பிரிச்சிரும், தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சிரும், தேவ ஐக்கியத்தை விட்டு பிரிச்சிரும், குடும்பத்தை விட்டு பிரிச்சிரும். இதெல்லாம் பிரித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தவறான விருப்பம் தேவனுக்கு அடுத்த பாவமாக என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. தேவ சித்தத்தின்படி நல்ல விருப்பத்தை விரும்புங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய விருப்பத்தை உங்கள் விருப்பமாய் மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் அவருடைய சித்தத்தின்படி செய்து பாருங்க. விரும்புகிற காரியம் வந்து நேரிடும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் விரும்பினது தேவனுக்கு சித்தம் தானா என்று ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டு அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, எனக்கு விருப்பம் வேண்டும்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதிலும் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.